Hello everybody. Hi. Good morning. So welcome to Vedantu. எல்லாருமே class வந்தாச்சா? Yes. Very good. So யாரெல்லாம் இன்னைக்கு தான் வந்து first time வந்திருக்கீங்க? யாரெல்லாம் நேத்தே வந்து attend பண்ணியிருந்தீங்க? யாரெல்லாம் இன்னைக்கு தான் வந்து class வந்திருக்கீங்க? யாரெல்லாம் நேத்தே மேம் நான் நேத்தே வந்து attend பண்ணேன். வெரி குட் டா. ஸோ வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எவ்ரிடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 30 days தான் ஹார்ட்லி வி ஹேவ் ஃபார் நீட் எக்ஸாம் இல்லையா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்டிவாக வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் நம்மளுடைய சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா? பிகாஸ் லாட் ஆஃப் அமேசிங் கண்டென்ட் வந்து உங்களுக்காக வந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே கைஸ், ஓகே, ஸோ நம்ம இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யாருக்கெல்லாம் பை த எண்ட் ஆஃப் த கிளாஸ் சாப்டருடைய நோட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுமா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? பை த எண்ட் ஆஃப் த கிளாஸ் உங்களுக்கு சாப்டருடைய நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? வெரி குட். ஸோ காலையிலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த டே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அடுத்த 1 hour நீங்கள் எல்லாருமே வந்து பயங்கர ஃபோக்கஸோட இந்த கிளாஸ் வந்து கவனிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆல்சோ என் அமாரா பேட்ச் வெரி குட்ரா, சூப்பர். ஸோ வந்து அமாரா பேட்சுடைய அட்மிஷன்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அமாரா பேட்சில் 99 rupeesக்கு அரௌண்ட் ஒரு 6+ hours ஆஃப் கிளாஸ் எவ்ரிடே, டெஸ்ட்டு அண்ட் எவ்ரி புக்ஸுடைய பிடிஎஃப், கிளாஸுடைய பிடிஎஃப்ஸ், டவுட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்கேஸ் உங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா நிறையா பேர் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா we will be reopening it. ஓகே, ஸோ இப்போது இன்னைக்கு வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கெமிக்கல் கைனடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஸோ வந்து எல்லாருமே டக்குன்னு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன நோட் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சில நோட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், லைக் கீ ஃபார்முலாஸ் அந்த மாதிரி மட்டும். ஓகே, ஸோ இப்போது ஆல்சோ நீட்டுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ கண்டிப்பாக வந்து கேளுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் ப்ளஸ் இம்பார்ட்டண்ட் பிடிஎஃப், ரைட்? சிலபஸும் இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்பும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, கமெண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க, ரைட்? ஓகே, ஸோ இந்த சாப்டர்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 questions வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் ப்ரீவியஸ் இயர்லேயும் வந்து இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா they have asked 2 questions. ஓகே, ஸோ நீட் 2024ல், அதே மாதிரி நீட் 2023ல், அண்ட் தென் நீட் 2022லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 questions வந்து கேட்டிருக்காங்க. ஸோ we can expect 2 to 3 questions from this chapter. ஓகே, ஸோ இப்போ என்னென்னலாம் ஹை ப்ரியாரிட்டி டாபிக்ஸ் நம்ம இதுலேருந்து வந்து படிக்கணும் அப்படின்னா இன்டகிரேட்டட் ரேட் லா, சரியா? ஸோ அந்த ரேட் கான்ஸ்டன்ட் வந்து இருக்கும். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் 0 ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர், சரியா? 0 ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டருடைய ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா half life ஆஃப் 0 ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Arrhenius ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து இருக்கும். ஓகே, வெரி குட். ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே 0 ஆர்டருக்கு. ஸோ 0 ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரேட் கான்ஸ்டன்ட்டுடைய ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எழுத போகிறேன். ஓகே, ஸோ ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கேன் அட்டென்ட். நீங்கள் இந்த கிளாஸை வந்து அட்டென்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. எனிவே கான்செப்ட் சேம் தான், ஓகேவா? ஸோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஈவினிங் வந்து நம்ம விஐடி கோர்ஸ் வந்து இருக்குது. இந்த கிளாஸை கொஞ்சம் கடைசி வரைக்கும் அட்டென்ட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்கான கான்ஃபிடன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம சேனல்லையே வந்து கான்செப்ட் வந்து நம்ம பிரமலா மேம் சொல்லித்தராங்க, அப்புறமா வந்து பிரகாஷ் சார் சொல்லித்தராங்க. கான்செப்ட் நிறைய ரெக்கார்டட் வீடியோஸ் ஆல் ஓவர் த யூடியூப் வந்து இருக்குது. பட் ப்ராப்ளம் சால்விங் நீங்கள் வந்து இல்லை என் கூட சேர்ந்து இந்த கடைசி வரைக்கும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக சால்வ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? வெரி குட். ஸோ 0 ஆர்டர் ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ரேட் கான்ஸ்டன்ட்? ரேட் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம வந்து கே அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? கே விச் இஸ் ஈக்குவல் டு A0 minus A divided by T, சரியா? ஸோ இங்கே A0 அப்படிங்கிறது வந்து என்னடா? இனிஷியலான கான்சென்ட்ரேஷன். ஏ வந்து என்னது? எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் லெஃப்ட், மீதி எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் இருக்குது, அந்த மிச்சம் தான் ஏ. அதுக்கப்புறமா டி அப்படிங்கிறது தான் டைம் ரெக்வயர்ட், சரியா? ஸோ இப்போது இதுதான் நம்மளுடைய 0 ஆர்டருக்கான ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இதே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து வாட் இஸ் த ஃபார்முலா? ஓகே, ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ தான் நம்ம வந்து இந்த சாப்டர் வந்து முடித்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே விச் இஸ் ஈக்குவல் டு
2.303 divided by t into log of a0 divided by at. சரியா? ஸோ இதில் a0 அப்படிங்கிறது வந்து என்னது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அண்ட் a அப்படிங்கிறது how much concentration is left. Imagine ஒரு ரியாக்ஷன் 60% முடிஞ்சிருச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும்? ஆன்சர் பண்ணலாமா சாட்ல? காலையில் மூட்டைப்பூச்சி கிடையாது. ஸோ கரெக்டாக சாட்ல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ தான் டைவர்ஷன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த டேலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் அப்படின்னு நான் இதை வந்து சொல்லுவேன். பிகாஸ் நோ மூட்டைப்பூச்சி. 40 வெரி குட். ஸோ ஒரு ரியாக்ஷன் 60% ஓவர் அப்படின்னா மீதி வந்து 40 அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். எப்பயுமே இந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் நம்ம எவ்வளோ தெரியுமா எடுத்துப்போம்? 100 அப்படின்னா வந்து எடுத்துப்போம். இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து 100 அப்படின்னா நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகேவா? வெரி குட்ரா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹாஃப் லைஃப் அப்படின்னா என்னன்னு வந்து பார்க்க போகிறோம். ஹாஃப் லைஃப் அப்படின்னா என்னடா? ஒரு ரியாக்ஷன் வந்து பாதி கன்சியூம் ஆக எவ்வளோ டைம் எடுக்குது அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஹாஃப் லைஃப். ஓகே, இமேஜின் நான் வந்து 100 கான்சன்ட்ரேஷன் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எடுத்துட்டு இருக்கேன். அதில் பாதி ரியாக்ட் ஆக 50% ரியாக்ட் ஆக, ஓகே 50 கான்சன்ட்ரேஷன் தான் மீதி இருக்கு. இப்போ அதுக்கு எவ்வளோ டைம் வந்து இருக்கு? இல்லைனா நான் 60 மோல்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், அதில் பாதி ரியாக்ட் ஆயிடுச்சு, 30 மோல்ஸ் தான் வந்து நமக்கு மீதி இருக்கு. ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் இட் இஸ் டேக்கிங் இஸ் கால்ட் as the half life. சரியா? ஸோ டி half which is equal to a0 divided by 2k. சரியா? a0 divided by 2k. ஸோ இதுதான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் உடைய ஃபார்முலா. இப்போ இதே ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டி half which is equal to 0.6932 divided by k. இப்போ இங்கே ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணுங்க நீங்க எல்லாருமே. ஓகே, அது வந்து என்னது அப்படின்னா மேம் இங்கே வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய டி ஹாஃப்ல இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் a0 நம்ம எங்கேயாவது கொடுத்துருக்கோமா? இங்கே பாரு நிறைய இங்கே பாரு காலையில் நான் ஏன் லைவ் வந்து சொல்லித்தரேன் உங்க கூட இன்டராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா உங்க கூட இன்டராக்ட் பண்றதுக்காக தான். இனிஷியல் கான்சென்ட்ரேஷனை வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 4 ஃபார்முலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே வருவோம் அப்படின்னா அர்ஹீனியஸ் ஈக்குவேஷனுக்கு வரும். சரியா? நெக்ஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன். Arrhenius equation. சரியா? So what is this Arrhenius equation? So Arrhenius equation அப்படிங்கிறது வந்து என்னது? K which is equal to A into e power minus EA by RT. சரியா? minus EA by RT. So what is this EA called as? EA அப்படின்னா என்னது? It is the activation energy. ரைட்? ஸோ ஒரு ரியாக்ஷன் வந்து நம்ம ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹவு மச் எனர்ஜி இஸ் நீடட் அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி. சரியா? ஓகே, ஸோ இப்போ இதே ஃபார்முலா பட் 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் அண்ட் தென் 2 டிஃப்ரெண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கிறப்போ எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இட் இஸ் log K2 divided by K1 log K2 divided by K1 which is equal to EA divided by 2.303 RT 2.303 RT into T2 minus T1 by T1 T2. சரியா? ஸோ 2 different rate constant and then 2 different temperature அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்முலா தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. சரியா? சந்திரன் ஹாய்டா, லோகேஸ்வரி ஹாய் ஹாய், நித்யா, லக்ஷ்மி, ஆத்திஃப், லோகேஷ், மது கண்டிப்பாடா 5 hours கூட படிக்க மாட்டேன் ப்ளீஸ் கண்டினியூ ஷெட்யூல். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஷெட்யூல் வேணும்? எவ்ரிடே நீங்கள் நீட்டுக்கு படிக்கிறதுக்கான ஒரு ஷெட்யூல் வந்து வேணும். ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட்ஸ்? ஆமாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, சரி ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ண போகிறீங்க எனக்கு அந்த ஹார்ஸை வந்து சொல்லுங்கள். நித்யா லக்ஷ்மிக்கு வேணும், தர்ஷினிக்கு வேணும், ஆரோக்கியா, கணேஷன், லோகேஸ்வரி, மது, மோகனா வெரி குட், வசுதேவா, ஹரிணி ஓகேடா. எனக்கு வந்து ஒரு நாளைக்கு செல்ஃப் ஸ்டடி நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ண போகிறீங்க? எதர் நீங்கள் அம்மாரா பேட்சில் இருந்தாலும் உங்களுக்கு 6 மணி நேரம் கிளாஸ் இருக்கும், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு 6 மணி நேரம் வந்து கிளாஸ் இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஆஃப்லைனில் நீங்கள் ஏதாச்சும் கோச்சிங் போகிறீங்கனாலும் உங்களுக்கு ஒரு 6 to 7 hours கிட்ட வந்து கிளாஸ் வந்து இருக்கும் இல்லையா? அதை தாண்டி செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்குது? 6 to 8 hours உங்கள் எல்லாருக்குமே இருக்குது, 8 hours இருக்குது. வெரி குட். So everybody have 8 hours. Okay, so today I will post a video on
8-hour study plan. Daily 8-hour self-study plan நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். So that you can also manage the video or lecture or the online class or offline class and also self-study பண்ணலாம். Self-study தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீ கிளாஸில் இல்லை, நான் சொல்லி தரப்போ எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஓகே சூப்பர் சூப்பர் அப்படின்னு இருக்கும். ஆனால் உன் கையில் ஒரு நீட் கொஷின் கொடுக்குறாங்க, நீ தனியாக போய் சால்வ் பண்ணுற அப்படின்னா நமக்கு அப்படியே பிளாங்காக இருக்கும். எஸ் ஆர் நோ? கண்டிப்பாக பிளாங்காக இருக்கும், ரைட்? ஸோ அதுதான் கிளாஸ் கவனிக்கிறப்போ புரியிற மாதிரி இருக்கும். நீ தனியாக படிக்கிற இல்லையா, அப்போ தான் அது ரியல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட். கிளாஸ் கவனிக்கிறது வெறும் ஒரு 30% தான் நான் சொல்லுவேன். 30% தான் நீ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, எப்படி சால்வ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிற. இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிற மாதிரி தான். நம்ம தனியாக எடுத்து ஓட்டுறப்ப தான் வி மேக் மிஸ்டேக்ஸ். பட் எஸ் இட்ஸ் ஓகே, வி மேக் மிஸ்டேக்ஸ். பட் எஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி திருப்பி வந்து விடக்கூடாது. நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா யூனிட்ஸ். ஓகே, ஸோ குயிக்காக யூனிட்ஸும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்னென்ன ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ 0 ஆர்டர் ரியாக்ஷன் வந்து இருக்குது, தென் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து இருக்குது, தென் கம்ஸ் த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இவங்களுடைய யூனிட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ தட் கொஷனில் இருக்கக்கூடிய யூனிட்ஸை வச்சு இது 0 ஆர்டரா, ஃபர்ஸ்ட் ஆர்டரா, செகண்ட் ஆர்டரா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ இட் இஸ் மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். இது யாருடைய யூனிட் அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் உடைய யூனிட். சரியா? ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர் செகண்ட், அண்ட் தென் செகண்ட் ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர் மோல் லிட்டர் பர் செகண்ட், பர் மோல் லிட்டர் பர் செகண்ட். சரியா? ஓகே, வெரி குட். ஸோ பேசிக்காக இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வந்து எந்த இடத்துல தேவைப்படுதோ அப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லைனா நான் ஆல்சோ ஐ வில் டெல் யூ. ஓகே, ஸோ வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்? ஸோ குயிக்காக இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போயிடலாம். ஸோ வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ், லிக்விட், சாலிட். இவங்க 3 பேரில் யார் வந்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வரும்டா, பட் அதுக்கு வந்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் இல்லையா, அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய கான்ஸ்டன்ட் அதாவது யூனிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அது சூடோ. ஓகே, ஃபால்ஸ். ஸோ இப்போது ஃபேக்டர்ஸில் வந்து கேஸா, லிக்விடா, சாலிடா எது வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 11th to 12th இதை ஃபாலோ பண்ணலாமா? கண்டிப்பாடா, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம், தாராளமாக கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு. பட் அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது நான் 12th போர்ஷன்ஸ் நடத்துகிறப்போ. அதுதான் சாலிட், லிக்விட், கேஸ்லடா யார் வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கேஸ் தான், கேஸ் தான் வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் லிக்விட், அதுக்கப்புறம் தான் வந்து சாலிட். சரியா? ஓகே, அடுத்து ரேட் வந்து ரியாக்டன்ட்டுடைய கான்சென்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நினைக்கிறீங்களா இல்லை இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், நீங்கள் இன்டராக்ட் பண்ணாதான் நீங்கள் இங்கேயே படிப்பீங்க இல்லையா? ஓகேவா, நான் உங்களை இங்கேயே படிக்க வச்சுருவேன். சரியா? ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து ஹையராக இருந்தால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் ஹையராக இருக்கும். ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் கம்மியாயிடும். சரியா? ஓகே, தென் கம் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா? சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ கால்சியம் கார்பனேட் வந்து என் கையில் இருக்குது, அதை நான் பவுடர் பண்ணிக்கிறேன், which means அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ when the surface area is increasing, the rate of the reaction is also increasing. Okay, very good. So fourth point வந்து பார்த்தீங்க அப்படின்னா temperature. So rate of the reaction வந்து temperatureக்கு how is it proportional? Directly or indirectly? Directly proportionalா இல்லை indirectly proportionalா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. If it is a endothermic reaction, okay, so endothermic reaction அப்படின்னா அது வந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கும், ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு ஹீட் தேவைப்படும். அப்போ endothermic reactionனா ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். இதே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா அதுக்கு ஹீட் வேண்டாம், அது வந்து ஹீட்டை வந்து வெளியில் கொடுக்கும், அதுக்கு ஹீட் வேண்டாம். அப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் ஒன், what about the catalyst? What do you think of catalyst? நான் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? எஸ், will the reaction உடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எப்படின்னா ஆகும்? கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்டா? கண்டிப்பாக ரியாக்ஷனுடைய ரேட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். Why? Because it decreases the activation energy. Okay, EA வந்து டிக்ரீஸ் பண்ணிடும் கேட்டலிஸ்ட். ஓகே, ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஹைன்னு வச்சுக்கோங்க, நிறையா எனர்ஜி வேணும். ஓகே, நிறையா எனர்ஜி வேணும் அந்த ரியாக்ஷன் வந்து நடக்க. சரியா? ஆக்டிவேஷன் எனர்ஜி லோ அப்படின்னா
கம்மியான எனர்ஜிலேயே ஈஸியாக அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து நடந்துரும். சரியா? ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர், ரைட்? ஸோ இதெல்லாம் பேசிக்காக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ஸோ லெட்ஸ் கோ. நீங்களாம் இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லிடுங்க. இன்கேஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நார்மல் கிளாஸஸ்லாம் வந்து தமிழ் மீடியம் அப்படிம்பாங்க. பட் வந்து நான் தமிழ் மீடியம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸே காணும். இருக்கீங்களா எனி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தமிழ் மீடியம் யாருன்னா தமிழ் மீடியம் டிஎம் இல்லைனா தமிழ் மீடியம் அப்படின்னு போடுங்க. கோவிந்தராஜ் தமிழ் மீடியம். ஓகே, ஸோ கோவிந்தராஜ் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கடா. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூடியூப்பில் நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறையா உங்களுக்கு சோர்சஸ் வந்து இல்லை. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறப்போ சந்தோஷ் செல்வம் நீங்கள் நிறையா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக வந்து இருக்கணும் இல்லையா? ஓகே, ஸோ what is the activation energy? ஓகேவா? so when the rate doubles the temperature, ஓகேவா? so இதுடைய ஆற்றல் மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆற்றல் மதிப்பு அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி. சரியா? ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து என்னது? when the rate doubles if the temperature is raised from 20 degree Celsius to 35 degree Celsius. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் நீ அதில் ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. 2 டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 டெம்பரேச்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இங்கே, ஞாபகம் இருக்கா? இங்கே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? when 2 different temperature and 2 different rate constant கொடுத்துருக்காங்க அப்படின்னா so log K2 by K1 which is equal to EA by 2.303 R T2 minus T1 by T1 T2 பார்த்தோமா? அந்த ஃபார்முலாவை தான் நான் இங்கே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். சரியா? ஸோ log K2 divided by K1 which is equal to EA by 2.303 R T2 மைனஸ் T1 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சரை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கெல்வினுக்கு மாற்றிக்கிறேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா T1 இருக்கு இல்லையா? ஸோ T1 வந்து இந்த இடத்துல நான் என்ன எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா 290, அதாவது 20 டிகிரி செல்சியஸ். அது கூட 273 ஆட் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் 293 கெல்வின் எனக்கு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி T2 பாருங்கள் 35 டிகிரி செல்சியஸாக அதை கெல்வினுக்கு மாற்றிக்கிறேன். 273 நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஐ வில் பி கெட்டிங் 308 கெல்வின், ரைட்? 308 கெல்வின், ரைட்? ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து இந்த இடத்துல போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ T2 மைனஸ் T1 308 மைனஸ் 293 டிவைடட் பை 293 இன்டூ 308. ஓகே, ஸோ ஐ ஹவ் சப்ஸ்டியூட்டட் இட் இன் த ஃபார்முலா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஃபார்முலாவில் போயிட்டு நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, so what is the activation energy if the reaction rate doubles அப்படின்ட்டாங்க. ஸோ ரியாக்ஷன் ரேட் வந்து என்ன ஆகுதான், நமக்கு வந்து டபுள் ஆகுது. புரியுதா? ரியாக்ஷன் ரேட் வந்து டபுள் ஆகுது. அப்போது K2 by K1 வந்து என்னவா இருக்கும்? K2 by K1 வந்து என்னவா இருக்கும்? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. K2 உடைய வேல்யூ வந்து 2 times of K1 அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. டபுள்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, டபுள்ஸ் அப்படின்றாங்க. அப்போது இந்த K1 டினாமினேட்டருக்கு கொண்டு வாங்க. K2 by K1 உடைய வேல்யூ வந்து என்னவா இருக்குது? 2 அப்படின்னு இருக்குது. அப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோகுல், ஓகே கோகுலும் தமிழ் மீடியமா? சூப்பர். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நிறையா தங்கிலீஷ் மீடியம் தான் நிறையா, அது தங்கிலீஷ் மீடியம் நம்ம எல்லாருமே தங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ கண்டிப்பாக நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா log 2, சரியா? log 2 அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கலாம். K2 by K1, K2 by K1க்கு பதிலாக நான் 2 போட்டுட்டேன். which is equal to, யாராச்சும் அதுக்குள்ளே சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், log 2 which is equal to EA divided by 2.303 into R rate, அதாவது கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க 8.314 அப்படின்னு. 8.314 308 minus 293 divided by 293 into 308. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், log 2 உடைய வேல்யூ என்னது? 0.3010. வெரி குட். ஸோ நான் நெக்ஸ்ட் பேஜில் வந்து எழுதிக்கிறேன் 0.3010. ஓகே, இதுதான் log 2 உடைய வேல்யூ. இப்போ இது எல்லாம் அந்த பக்கம் போயிடலாமா? எல்லாரும் அந்த பக்கம் போயிடுறாங்க. அப்போது இன்டூ 2.303 இன்டூ 8.314, அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த வேல்யூஸும் அங்கே போயிடுது. இன்டூ 293 இன்டூ 293 இன்டூ 308 டிவைடட் பை
308 minus 293. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி EA உடைய வேல்யூ. சரியா? ஸோ நீங்கள் இதை வச்சு ஜஸ்ட் சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க குயிக்காக. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வேல்யூ வந்து வரும் அப்படின்னா which is equal to 34,673 joules அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ நான் இதை கிலோ ஜூல்ஸ்க்கு மாற்றிக்கணும் அப்படின்னா டிவைடட் பை 1000 போடுவேன். 1000 போட்டால் எனக்கு அது கிலோ ஜூல்ஸாக மாறிடும். அப்போ 34.673 கிலோ ஜூல்ஸ் அப்படின்னு எனக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து கிடைக்கும். சரியா? which is 34.7 கிலோ ஜூல் வந்து ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். மற்றபடி வேல்யூஸ்லாம் இதை விட ரொம்ப ஈஸியான ஒரு வேல்யூஸ் தான் அவங்க வந்து கொஷினில் வந்து கொடுப்பாங்க. சரியா? புரிஞ்சுதா? வெரி குட்ரா, சூப்பர். திஸ் லெசன் அமாரா பேட்சில் ஃபினிஷ் டீலடா. இனிமே தான் இந்த லெசன் வந்து அமாரா பேட்சில் வந்து நடத்த போகிறோம். சரியா? இனிமே தான் அமாரா பேட்சில் வந்து இந்த லெசன் வந்து நம்ம வந்து நடத்த போகிறோம். ஓகே, டன். ஸோ இப்போ அடுத்த கொஷின் பாருங்க. when the initial concentration of the reaction is doubled, the reaction in a reaction its half-life period is not affected. What is the rate of the reaction? ஸோ இங்கே கொஷினை கரெக்டாக படிச்சுட்டு நம்ம இப்போ ஃபார்முலா பார்த்தோம்ல, அதை வச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0.6932 டிவைடட் பை கே. கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து எனக்கு அந்த அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வேல்யூன்னு ஒன்று வந்து இல்லவே இல்லை. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ இல்லவே இல்லை. ரைட்? அப்போது இது வந்து என்ன ரியாக்ஷன்? இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சரியா? 0 ஆர்டரில் தான் வந்து ஹாஃப் லைஃப் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? மற்றபடி இவங்க வந்து இருக்க மாட்டாங்க. வாங்கலாம் சஞ்சய், அது எதுவுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் எது வேணால் வாங்கலாம். பட் அதில் ஆன்சர்ஸ் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் சென்ட் பண்ணுறேன் சஞ்சய். ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணி அந்த வீடியோவில் அந்த மெட்டீரியல் கொடுக்குறேன். சரியா? இல்லைனா 12th ஸ்டாண்டர்ட் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம்னு ஒரு மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கூட படிக்கலாம். அது கூட நல்லா இருக்கு. ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம வந்து போகலாம். இது வரைக்கும் பார்த்தது யாருக்கெல்லாம் கிளியர்? இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளம்ஸ் யாருக்கெல்லாம் கிளியர்டா? கிளாஸில் ஆன்சர் பண்ணுங்க. அட்டனன்ஸ் எடுத்துடலாமா? இன்னிலேருந்து அட்டனன்ஸ் எடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? டக்குன்னு பேரை போடுங்க. எவ்ரிடே கிளாஸ் வச்சுக்கலாமா இந்த மாதிரி 6:30க்கு? மது, யோகேஸ்வரி. ஓகே, அடுத்து 2 லோகேஸ்வரி பி, நார்மல் யோகேஸ்வரி, GMD, சுபஸ்ரீ, பாலமுருகன், மிஸ் பர்ஃபெக்ட், உமா. அடுத்து மது, மோகனா, ரோஷினி, ஆல் ட்ரெண்ட்ஸ் கிளியர், கணேசன், சுபஸ்ரீ, ஸ்ரீனி, ஆத்திஃப். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள்லாம் 5 hours ஸ்டடி பிளான் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ நீங்கள் கேட்ட எல்லாருக்குமே நான் லைவ் முடிகிறப்பவே நான் கமெண்ட்ஸில் வந்து 5 hours ஸ்டடி பிளான் எழுதி பின் பண்ணிடுறேன். ஓகேவா? வெரி குட்ரா, சூப்பர். விகாஸ் வந்துட்டாரு, செம. ஓகே, ரெகுலராக கிளாஸ் வாங்க அண்ட் கடைசி வரைக்கும் அட்டென்ட் பண்ணுங்க. சரியா? அதுதான் நான் வந்து உங்ககிட்ட முக்கியமாக சொல்லிக்க வேண்டியது. ஸ்வாதி, சஞ்சய் எல்லாரும் வந்துட்டாங்க. சூப்பர். அடுத்த கொஸ்டின் போகலாம். த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ரியாக்ஷன் கேன் பி டிட்டர்மைன்ட் பை. ஓகே, துவக்க ஆற்றல், வினையின் துவக்க ஆற்றல், அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி. சரியா? of a reaction can be determined from the slope in which the following graphs. இது வந்து பார்த்தனா ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த graph based questions வந்து அவங்க வந்து கேக்குறாங்க. graph based questions வந்து கேக்குறாங்க. சரியா? இது ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு தியரி क्वेश्चन தான். இதே தான் நீங்க டைரக்டா வந்து ஆன்சர் எழுத போறீங்க. நம்ம Arrhenius ஈக்குவேஷனுக்கு வந்து 7 o'clock physics live தான்டா. நான் சாரை வந்து கொஞ்சம் ரீஷெட்யூல் பண்ணி சொல்றேன். 7:30க்கு ஆரம்பிப்பார். சரியா? ஓகே. So k which is equal to a into e power minus ea by rt. சரியா? k which is equal to a into e power minus ea by rt. Yes, every day we have live at 6:30 in the morning, right? Okay. So இப்போ இங்க வந்து நமக்கு ea உடைய வேல்யூ வந்து என்னது? ea அப்படிங்கறது தான் நம்மளுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி இல்லையா? ea அப்படிங்கறது தான் நம்மளுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி. வெரி குட், ஆக்டிவேஷன் எனர்ஜி, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் இதுக்கு வந்து லாக் எடுக்கிறேன். 2 சைடும் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாக் எடுக்கிறேன், இல்லைனா லான் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ எனக்கு நல்லா கவனிங்க. நமக்கு இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இந்த ஸ்டெப் கூட வேண்டாம். சிம்பிளாக பாருங்கள். அப்போது lnk which is equal to lna minus ea by rt.
𝐸𝑎/RT. ஏன்னா அந்த lnம் eயும் வந்து நமக்கு எக்ஸ்போனென்ஷியலும் வந்து கேன்சல் ஆயிடும், ரைட்? அப்போ -𝐸𝑎/RT அப்படின்னு கிடைக்குமா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து மேக்ஸ்ல நம்ம ஸ்லோப்புக்கு வந்து ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? ஸ்லோப்புக்கு ஒரு ஈக்குவேஷன் y = mx + c அப்படின்னு வந்து ஸ்லோப்புக்கு வந்து ஒரு ஃபார்முலா நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ இது கூட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கோரிலேட் பண்றோம். இது கூட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து நம்ம கம்பேர் பண்றோம். ஸோ கம்பேர் பண்றப்போ ஸ்லோப் உடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியுமா வருது? ஸ்லோப் m உடைய வேல்யூ -𝐸𝑎/r -𝐸𝑎/r. சரியா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்லோப்புக்கு அதை வந்து நான் எழுதிக்கிறேன். ஸ்லோப் which is equal to -𝐸𝑎/r தான் நம்மளுடைய ஸ்லோப். ஸோ இந்த ஒரு டேட்டா பாயிண்ட்டை நீங்கள் யாருமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்கவே கூடாது. சரியா? மறக்கவே கூடாது. ஃபிசிக்ஸ் லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சாடா? ஸ்டார்ட் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா? ஐ வில் ஆல்சோ சி ஜஸ்ட் அ மினிட். ஃபிசிக்ஸ் லைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்காது. ஐ ஹோப் யார் சார் பார்த்துருப்பாரு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஐ வில் ஆல்சோ செக். 1 மினிட்ரா. ஃபிசிக்ஸ் லைவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் சார்கிட்ட சொல்லுங்க. இது கெமிஸ்ட்ரி லைவ் நம்ம முடிச்சிடலாம். நான் 7:30க்கு முடிச்சிடுவேன். 7:30 தான் நம்ம ஷார்ப்பாக எப்படின்னா குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு இருக்கு இல்லையா? நம்ம குவாலிட்டேட்டிவாக படிக்கிறத கரெக்டாக படிச்சிரும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லோப் எடுக்கிறோம், ரைட்? ஸோ அந்த ஸ்லோப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 1/t இருக்குது. 1/t இருக்குது. எது? இந்த 1/t தான். இதோ பார் ஸ்லோப்பில் இந்த 1/t. சரியா? அண்ட் தென் ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா lnk. அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா lnk. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்லோப் வரைகிறப்ப தான் இதுக்கு நீங்கள் வந்து கிராஃப் வரைகிறப்ப தான் உங்களுக்கு ஸ்லோப்புடைய வேல்யூ வந்து -𝐸𝑎/r அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்குது. சரியா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்னலாம் மறக்கக்கூடாது? இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்ன எடுத்துக்கணும் அண்ட் ஸ்லோப்புடைய வேல்யூவை நீங்கள் மறக்கக்கூடாது. எனக்கு இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. சரியா? ஸோ இதை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க, ரைட்? ஓகே. ஸோ அடுத்த கொஷின் பாருங்களேன். த ரேட் கான்ஸ்டன்ட். கொஞ்சம் கொஷின் என் கூட சேர்ந்து படித்து நீ இதை எப்படி சால்வ் பண்ணுவ அப்படிங்கிறத வந்து பாருங்க. ஓகே. த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன் A to B வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? அடுத்து இஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வந்து 5 மோலார், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B வந்து என்னது அப்படின்னு வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷனில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழுதிடலாம். ஸோ K தான் நம்மளுடைய ரேட் கான்ஸ்டன்ட் which is equal to 0.6 into 10 to the power -3. என்னப்பா யூனிட் கொடுத்துருக்காங்க? மோல் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோல் பர் செகண்ட். ஆமாம், மோர் பர் லிட்டர் பர் செகண்ட். இங்கே வந்து பர் லிட்டர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ மோல் பர் லிட்டர் பர் செகண்ட். ஆமாம், இந்த யூனிட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா? ஏன்னா எனக்கு கொஷினில் தெளிவாகவே கொடுக்கலடா. இது எந்த யூனிட்னே கொடுக்கல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரா 0 ஆர்டரா எதுவுமே வந்து கிளியராக நமக்கு வந்து கொடுக்கவே இல்லை இல்லையா? எஸ், ஃபிசிக்ஸ் கிளாஸ் வந்து 7:30க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து நம்ம ஒரு 7:30க்கு ஷார்ப்பாக கெமிஸ்ட்ரி கிளாஸை முடிச்சிடலாம். சரியா? ஸோ யாருக்கெல்லாம் தெரியலையோ யூனிட்டோ, நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு அதனால தான் யூனிட்ஸ் வந்து எழுதி போட்டேன். ஸோ when you see here 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டருக்கு வந்து யூனிட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ மோல் பர் லிட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறப்போ இட் இஸ் அ 0 ஆர்டர் ரியாக்ஷன். வெரி குட்ரா. ஸோ அப்போ நீங்கள்லாம் கிளாஸை வந்து தெளிவாக கவனிச்சிருக்கீங்க. ஸோ இந்த யூனிட் மூலமாக நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இது வந்து 0 ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சரியா? ஓகே பசங்களா கவனிங்க. என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏ வந்து நமக்கு பி, ஏ அப்படிங்கிற ரியாக்டன்ஸ் வந்து நமக்கு பி அப்படிங்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குது. சரியா? அப்போது என்ன டைமிங்கில் அப்படிங்கிறத நம்ம அந்த டைமிங்கை நோட் டவுன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இனிஷியல் டைம் வந்து 0 தான் இல்லையா? இனிஷியலாக 0 டைமில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகும். என்ன சொல்கிறாங்க? ஆஃப்டர் 20 செகண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆஃப்டர் 20 செகண்ட்ஸ். ஓகே, அப்போ t = 20. ஓகே, t = 20, ரைட்? ஸோ இனிஷியலாக 5 மோலார் கான்சென்ட்ரேஷன் இருக்குது. 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மோல்ஸ் கன்சியூம் ஆகிடும், எக்ஸ் மோல்ஸ் ரியாக்ட் ஆகிடும். அப்போது 5 - x தான் மீதி இருக்கும். கரெக்டாக? அப்போ 5 - x தான் வந்து மீதி வந்து இருக்கும். அண்ட் ரிமைனிங் எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் பி வந்து நம்ம கையில் வந்து இருக்கும். சரியா? ஓகே, இதெல்லாம் ஏ மேம், இதெல்லாம் ஜஸ்ட் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இதை வந்து சொல்கிறேன். சரியா? ஜஸ்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின்ஸ் ஐ எம் டெல்லிங். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மோல்ஸ் ஆஃப் பி தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் பி வந்து மீதி இருக்குது அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகே, ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம் ஸ்டார்ட் ஷெரீஃப் ஆலன், 10th ஸ்டாண்டர்டா? ஓகேடா, ஆல் தி பெஸ்ட்டா. சூப்பராக போய் எக்ஸாம் பண்ணிட்டு வாங்க.
கொஷின் நம்பர்லாம் கரெக்டாக வந்து எழுதிடுங்க. ரொம்ப ஹேண்ட் ரைட்டிங்க்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மேக் ஷுர் யூ ரைட் எவ்ரி திங். ஓகே, சூப்பர். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா போய் முடிச்சுட்டு வாங்க. ஓகே, ஹாய் அலிஷா, வெல்கம். நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்து வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நல்லா கவனிங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா which is equal to KT. ஓகே, இது மட்டும் மறந்துடாது, இதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா, கான்சன்ட்ரேஷன் which is equal to KT. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளுடைய ரேட் கான்ஸ்டன்ட் என்னது which is equal to 0.6 into 10 to the power minus 3 இல்லையா. அண்ட் தென் டைம் வந்து என்னது 20 seconds, அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் மினிட்ஸுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ 20 into 60. ஓகே, 20 into 60. ஓகே, which is equal to, இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சரியா. என்ன வரும் 0.6 into 2 into 60. இது நம்ம வந்து 6ன்னு கூட எழுதிக்கலாம். 6 into 10 to the power minus 4 into 20 into 60. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 0.72 மோலார் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும், which is option D சரியா, which is option D. So here you have to remember only this concentration of B வந்து நம்ம எப்படி calculate பண்றோம் அப்படின்னா KT, concentration of B which is equal to K into T. Okay, so rate constant into time taken, rate constant into time taken சரியா. ஸோ அதை ஒன்று மட்டும் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஷின் போகலாம். The addition of catalyst during a chemical reaction alters which of the following quantities? ஒரு chemical reactionல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 1 out of 60 வருமா, புரியலடா. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து கேட்டலிஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஆட் பண்ணுறீங்க. அப்போ என்ன மாறும், என்தால்பி மாறுமா, ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து மாறுமா, இல்லை என்ட்ரோபி வந்து மாறுமா, அப்படி இல்லைனா இன்டர்னல் எனர்ஜி வந்து மாறுமா, எது வந்து மாறும், which one will change? Very good, ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் மாறும். ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுமா இல்லை இன்க்ரீஸ் ஆகுமா பாலா? கண்டிப்பாடா. ஒரு வினை நிகழும் பொழுது ஒரு வினை வேக மாற்றி சேர்க்கப்பட்டால் பின்வரும் பண்புகளில் எதை மாற்றமடைய செய்யும்? என்தால்பி. ஸோ தமிழ்லேயும் என்தால்பிக்கு என்தால்பி தான் இருக்கா. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு வந்து கிளர்வுறு ஆற்றல். ஓகே, ஸோ ஐ எம் சாரி, தமிழ் மீடியமில் நான் வந்து அவ்வளோ நிறைய தமிழில் உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர முடியல, அதனால தான் சைடில் கொஷின்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ அதை பார்த்தா நீங்கள் உங்களால் ரிலேட் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, டிக்ரீஸ் ஆகும். வெரி குட். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இமேஜின் நமக்கு இங்கே வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா, ஸோ இங்கே பாரு ஆக்டிவேஷன் எனர்ஜி ஹையாக இருக்குது. ஸோ சி ஹியர் ரியாக்டன்ட் எனக்கு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆக திஸ் மச் எனர்ஜி எனக்கு தேவைன்னா, இது பாரு அந்த ரியாக்ஷன் பேரியர் பர் மினிட். ஓகே, மினிட்ல கொடுத்துருக்காங்க, அதனால தான் நம்ம இன்டூ 60 வந்து நம்ம பண்ணுறோம். ஓகே, வெரி குட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. த டீகம்போசிஷன் ஆஃப் பாஸ்பன் ஆன் டங்ஸ்டன் அட் லோ ப்ரெஷர் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இட் இஸ் பிகாஸ், ஏன் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படி வந்து கேட்குறாங்க. டீகம்போசிஷன் ஆஃப் பாஸ்பன்டா, பாஸ்பன் என்ன குரூப், 15th குரூப் இல்லையா, நைட்ரஜன் இருக்கிற குரூப்ல தான் நமக்கு வந்து வரும் பாஸ்பரஸ் இல்லையா. ஸோ பாஸ்பன் ஆன் டங்ஸ்டன் அட் லோ ப்ரெஷர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, ஏன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து என்னது அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ லோ ப்ரெஷராக இருக்கட்டும் இல்லை வந்து ஹை ப்ரெஷராக வந்து இருக்கட்டும், ஒரு ரியாக்ஷனுடைய ரேட் வந்து இருக்கு இல்லையா, இட் வில் பி டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது தான் இந்த சர்ஃபேஸ் கவரேஜ். ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது தான் இந்த சர்ஃபேஸ் கவரேஜ். ஓகே, ஸோ அது வந்து லோ ப்ரெஷரில், ஓகே, ஸோ லோ ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அந்த ரியாக்ஷன் வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து நம்ம 1 அப்படின்னு வந்து எடுத்துப்போம். ஓகே, புரிஞ்சுதா? த டீகம்போசிஷன் ப்ரெஷர் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இட் இஸ் பிகாஸ், ஓகே, ஏன் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்றாங்க, பிகாஸ் அது வந்து லோ ப்ரெஷரில் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து சர்ஃபேஸ் கவரேஜுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். இப்போ இதே நல்லா கவனிங்க, இன் கேஸ் ஆஃப் ஹை ப்ரெஷர், ஸோ இது வந்து நமக்கு வந்து ஹை ப்ரெஷரில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 0, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து 0. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, லோ ப்ரெஷரில் வந்து நமக்கு வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 1 பிகாஸ் அட் லோ ப்ரெஷர் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு சர்ஃபேஸ் கவரேஜ். சரியா, சர்ஃபேஸ் கவரேஜ் கிளியர். எப்பயுமே இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு சர்ஃபேஸ் கவரேஜ் வராது.
இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் கவரேஜ் வராது. சர்ஃபேஸ் கவரேஜ் வந்து ஒன்றும் இல்லை, சர்ஃபேஸ் ஏரியா தான். ஓகே, அடுத்துடா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மெக்கானிசம் ஆஃப் ஹைப்போதெட்டிக்கல் ரியாக்ஷன். ஹைப்போதெட்டிக்கல் ரியாக்ஷனா அது ஒரு ரியல் ரியாக்ஷன் கிடையாது, இமேஜினரியாக எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஒன்று வந்து ஸ்லோவாக இருக்குது, ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போ வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எல்லாருமே வந்து பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினை வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க. வினைப்படி என்ன? வினைப்படி அப்படிங்கிறதா வந்து ஓவரால் ஆர்டர். ஓகே, ஓவரால் ஆர்டர். இப்போது நான் இந்த கொஸ்டினை திருப்பி எழுதிக்கிறேன். ஃபாஸ்ட்டு, ஸ்லோ, ஃபாஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா திருப்பி வந்து எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ கவனிங்க ப்ராப்பரா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? X2 வந்து நமக்கு X2 அப்படிங்கிற ரியாக்டன்ட் வந்து நமக்கு X + X அப்படின்னு வந்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து தருது. இந்த ரியாக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நடக்குது. சரியா? அடுத்த ரியாக்ஷன் பாருங்க. X + Y2 வந்து X + Y2 வந்து நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் தருது அப்படின்னா இட் இஸ் கிவிங் அஸ் XY + Y. XY + Y இது வந்து ஸ்லோ. ஒரு ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பு வந்து எது? ஸ்லோ ஸ்டெப்பா, ஃபாஸ்ட் ஸ்டெப்பா? ஒரு ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பு வந்து எதுடா? ஸ்லோ ஸ்டெப்பா, ஃபாஸ்ட் ஸ்டெப்பா? வாட் இஸ் த ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்? ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் வந்து எதுடா? ஸ்லோ ஸ்டெப்பா, ஃபாஸ்ட் ஸ்டெப்பா? ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் ஸ்டெப் சொல்ற பார். நோ, எல்லாருமே ஃபாஸ்டா? சரி பரவாயில்ல, சொல்லுங்க. ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பு 12th ஃபுல்லாக கடம் தான் அடிச்சிருக்கோம். இங்கே பாரு, நான் ஆனஸ்ட்டாக ஒன்று சொல்லவா, நம்ம 12th புக்கை தாண்டி நீட்டில் எந்த கொஸ்டினும் பெருசாக வந்து கேட்டில்ல. ஆனால் நம்ம வந்து இல்லை மனப்பாடம் பண்ணி புரியாமல் படித்து நீங்கள் 12th படித்து ஆன்சர் எழுதினதுலேருந்து கொஸ்டின் கேட்டாலே வந்து தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க. ஸ்லோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்லோ. ஓகே, ஸோ ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் வந்து எது அப்படின்னா இருக்கிறதுலே ஸ்லோவான ஒரு ஸ்டெப் தான் வந்து அந்த ரியாக்ஷனோட ரேட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் டிட்டர்மைன்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இது இனிமேல் மறப்பீங்களா? மறக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ எவ்ரிபடி கமெண்ட் ஸ்லோ. ஓகேவா? எல்லாருமே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் சொல்கிறப்போ உங்கள் காதில் ஒரு வாட்டி நீங்கள் கேட்குறீங்க, நான் எழுதுகிறப்போ கண்ணால் ஒரு வாட்டி பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு வாட்டி கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுறப்போ இன்னுமே ஸ்ட்ராங்காக நம்ம பிரெயினில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஆர் எல்ஸ் ரைட் இட் டவுன், எய்தர் கமெண்ட் ஆர் ரைட் இட் டவுன் இன் யுவர் நோட்ஸ். ஓகே, ஸோ ஸ்லோ ஸ்டெப் தான் வந்து நமக்கு வந்து ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பாக வந்து இருக்குது. அப்போ கொஷினில் கொடுத்துருக்கிறதுலேயே வந்து நமக்கு வந்து ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்கு இல்லையா? மேம் அக்கா 10th பப்ளிக் எக்ஸாம் ஈஸியாக தாண்டா வரும், பார்த்தீங்களா உங்களுடைய சூப்பர் ஜூனியர்ஸ்லாம் வந்து 10th பப்ளிக் ஈஸியாக வருமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சொல்லுங்கள், 11th 12th கம்பேர் பண்ணுறப்போ 10th வந்து ஒன்றுமே இல்லை, எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். சரியா? எஸ், SN1 ரியாக்ஷன் ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான்லாம் நம்ம படிச்சிருப்போம். சரி, இங்கே வாங்க. ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் தான் இருக்கிறதே வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பாக இருக்குது. அப்போ நான் இந்த ஸ்லோ ஸ்டெப்பை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரேட் லா வந்து எழுதிக்கிறேன். ஸோ ரேட் விச் இஸ் ஈக்குவல் டு ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இல்லையா, K இன்டூ ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். ரியாக்டன்ட்ல யார் யார் இருக்காங்க? Xம் Y2வும் இருக்காங்க. ஓகே, Xம் இருக்குது அண்ட் தென் எனக்கு வந்து Y2 வந்து இருக்குது. சரியா? ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை நான் அடுத்து வந்து எடுத்துக்கிறேன், ஏன்னா கம்பேர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை வச்சு நான் வந்து என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா K1 கண்டுபிடிக்கிறேன். ஸோ K1 விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இல்லையா? ஸோ ப்ராடக்ட்ல என்னடா இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போ X into X, X square. ஓகே, ஸோ X into X, X square. ஓகே, ஸோ யுவர் சீனியர்ஸ் ஆர் விஷிங் ஃபார் யூ. ஈஸியாக தான்டா இருக்கும், டோன்ட் வரி அப்படின்னு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. ஒரு தேங்க்யூ போட்டு எக்ஸாமுக்கு கிளம்புங்க. ஓகேவா? வாங்க, பயோமாலிக்யூல் டீடைல்டு லெக்சர் கண்டிப்பாடா, கண்டிப்பாக. ஓகே, ஸோ X square டிவைடட் பை என்ன வரும் நமக்கு? X2 வரும். கரெக்டாக? X square டிவைடட் பை X2 வந்து நமக்கு வரும். ஸோ இப்போ இந்த X square இங்கே இருக்குது, K1 அந்த பக்கம் போயிடுமா, X2 வந்து அந்த பக்கம் போயிடும். அப்போது X square which is equal to K1 into X2, K1 into X2. புரிஞ்சுதா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றும் பண்ணலை. இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் செகண்ட் ரியாக்ஷன் எடுத்து இது மட்டும் தான் எழுதி வச்சுருக்கோம். ஓகேவா? டன். ஸோ இப்போது அடுத்து நம்ம வந்து எழுதலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் ரூட் ஆகிடும் இல்லையா? ரெண்டு சைடும் ரூட் ஆகிடும், ரைட்? ஸோ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் ரூட்.
ஸோ ரூட் ஆஃப் k1 இன்டூ x2 அதுக்கு ரூட்டுக்கு பதிலாக பவரில் 1/2ன்னு கூட எழுதிக்கலாம். ரூட்டுக்கு பதிலாக பவரில் 1/2 அப்படின்னு நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? இதை நான் வந்து சும்மா 2 அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் கிளியரா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ரெண்டு ரியாக்ஷன் அவங்க கொஸ்டினில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் வந்து எது இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். ஸோ ரேட் ஈக்குவல் டு கே இன்டூ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இதுதான் வந்து ஒரு ரேட் லா. இதுதான் வந்து என்னது, இதுக்கு பேர் தான் என்னடா, இதுக்கு பேர் தான் ஒரு ரேட் லா. ரேட் லா. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்து அதுக்கு வந்து நீங்கள் இந்த rate constant எழுதிக்கிறீங்க. K1 which is equal to product concentration by reactant concentration. Okay. So இப்போ எனக்கு X உடைய concentration value வந்து எனக்கு வந்து கிடைச்சிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை கொண்டு போய் இந்த first equationல substitute பண்ணுறேன். first equationல substitute பண்ணுறேன். So நல்லா கவனிங்க. Everybody listen properly. So rate which is equal to K இருக்க வேண்டிய இடத்துல, K இருக்க வேண்டிய இடத்துல தான் நான் இந்த value substitute பண்ணிக்கிறேன். K1 into x2 to the power 1/2 x and then y2. சரியா? x and then y2. சரியா? ஓகே, நல்லா கவனிங்க. rate which is equal to இப்போ இதில் வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, நம்ம அதில் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா? ஸோ இப்போது ஆல்ரெடி இங்கே ஒரு k இருக்குது, அந்த k மிஸ் பண்ணிட்டேன். k இருக்குது, அதுக்கப்புறமா இன்டூ k1 வந்து இருக்குது, இன்டூ ரூட் ஆஃப் k1 வந்து இருக்குது. இப்போ இந்த ரெண்டு கேயும் சேர்த்து நான் சும்மா k டேஷ் அப்படின்னு எழுதிக்கிறேன், நியூ k. ஓகே. இன்டூ என்ன வேணும் எனக்கு, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் தானே வேணும். அப்போ x2 டு த பவர் 1/2. சரியா? x2 டு த பவர் 1/2. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு என்ன இருக்குது, y2 வந்து இருக்குது. இந்த x இருக்க வேண்டிய இடத்துல தானே அதை எழுதினோம். சாரி, இங்கே திருப்பி நான் x போட்டேன். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா y2 பவரில் ஒன்றுமே இல்லை, ஸோ 1 தான். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னது, பவர் தானே ஆர்டர். ஒரு ரேட் லால பவரில் இருக்கிறது தானேடா ஆர்டர். ஸோ பவரில் இருக்கிற ஆர்டர் வந்து என்னது அப்படின்னா, நமக்கு x2க்கு வந்து 1/2 இருக்குது, அடுத்து y2க்கு வந்து 1 இருக்குது. ஸோ ஓவரால் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1 + 2/2 which is 3/2 which is equal to 1.5. போர்டை மறைச்சிட்டேனா? இஸ் தட் கிளியர்? நான் என்ன பண்ணேன் அப்படின்னு திருப்பி சொல்லட்டுமா ஒரு வாட்டி ரீகேப்? ஒன்றுமே பண்ணலை, நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு கொஷினில் வந்து 3 ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டு, ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்லோ, இன்னொரு ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட் அப்படின்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் தான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இந்த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் தான் என்னுடைய ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பு. ஸோ இதை வச்சு தான் என்னுடைய ரேட் வந்து டிட்டர்மைனே ஆகும். அதுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ரேட் லா எழுதிக்கிறேன். ரேட் லா எப்படி எழுதுவீங்க, ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்டூ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். கரெக்டாக? எக்ஸ் இன்டூ y2. ஓகே. இதில் இந்த எக்ஸுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ வேணும், அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு ரியாக்ஷனை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் எழுதிக்கிறேன். ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ஸோ ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். கரெக்டா? ஓகேவா? ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூவை நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். சரியா? ஒன்ஸ் மோர் நான் வந்து எடுத்துக்கிறேன். லிங்க் வந்து பார்த்தீங்களா, லிங்க் யாருக்குடா வேணும்? லிங்க் வந்து போயிடுச்சா? லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தான்டா பின் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸும் சிலபஸும் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தான் பின் பண்ணியிருக்கேன், எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே கைஸ், அடுத்த கொஷின் போகலாம். கவனிங்க. இதோடைய பிடிஎஃப் வேணும்னாலும் சொல்லுங்கள், எண்ட் ஆஃப் த கிளாஸில் எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள், உடனே அனுப்புகிறேன். A first order reaction has specific reaction rate. ஒரு first order reactionக்கு வந்து rate of the reaction கொடுத்துட்டாங்க. How much time will it take for 20 gram of the reaction to reduce to 5 gram? Okay. அப்போ initial concentration வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, 20 கிராம் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து எனக்கு எவ்வளோ மட்டும் மீதி இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, 5 grams மட்டும் மிச்சம் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ கொஷினை புரிஞ்சு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் கிவன் வந்து எழுதிட்டேன். அடுத்து வந்து ரேட் கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க 10 to the power -2 per second அப்படின்னு. ஆமாம், பர் செகண்டுன்னு கொடுத்துட்டாங்கனாலே அது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து வாட் இஸ் த ஃபார்முலா விச் வி ஷுட் யூஸ்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வாட் இஸ் த ஃபார்முலா? ஷெட்யூல் நான் மறக்கலை. ஓகே. So first order reaction ku vandu what is the formula we should use? K which is equal to 2.303 divided by T into log of A naught divided by A. Correct ah?
கரெக்டா? இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு இதில் நான் போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். K which is equal to 2.303 divided by T. நான் அந்த T தானடா கண்டுபிடிக்கணும். K தான் கொஷினில் கொடுத்துட்டாங்களே. K வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க? which is equal to 10 to the power minus 2 கொடுத்துட்டாங்க. which is equal to 2.303 by T into log of A0 உடைய வேல்யூ தான் 20, A உடைய வேல்யூ தான் 2. சாரி 5, ரைட்? A உடைய வேல்யூ தான் வந்து 5, ரைட்? ஓகே. ஸோ T அந்த பக்கம் போயிடும். 10 to the power minus 2 equal to இந்த பக்கம் வந்துரும். ஓகே, அமரா பேட்ச் ஜாயின் பண்ண முடியாதுடா. அமரா பேட்ச் முடிஞ்சிச்சு. அமரா பேட்ச் 99 rupees பேட்ச் வந்து ஆக்சுவலி வந்து they have closed the what is that என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் by 5 நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 4 log 4. ஓகே, ஸோ log 4 உடைய வேல்யூ மேபி கொஷனில் மேக்ஸிமம் டைம் கொடுத்துருவாங்க. நீங்கள் இதை வச்சு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you will get the value, okay, which is equal to 138.6 second. 138.6 second, okay, so which is equal to option D. Okay வா? Very good. So அடுத்து பாருங்க, a reaction having A0 means initial concentration and given in the question. ஆமாண்டா, A0 வந்து initial concentration. நான் கண்டெல்லாம் பிடிக்கலடா, கொஷனில் கொடுத்துருக்காங்க பாரு, given தான் எழுதியிருக்கேன். 20 கிராம் வந்து 5 கிராமாக ரெடியூஸ் ஆகுது. அப்போ இனிஷியலாக 20 கிராம் இருக்குது, ஃபைனலாக 5 கிராம் தான் மீதி இருக்குது. அப்படி தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, a reaction having equal energies of activation for forward and reverse reaction. ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்குது ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கும் ரிவர்ஸ் ரியாக்ஷனும். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன சொல்ல வராங்க? ஆக்டிவேஷன் எனர்ஜினா EAவா? ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட் which is equal to ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் ஃபார்வர்ட் என்னென்ன எந்த இதில் எது வந்து நமக்கு வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே எடுத்துக்கிறேனே, டெல்டா ஹெச். என்தால்பி சேஞ்ச்னா என்னதுரா? என்தால்பி சேஞ்சை வந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? என்தால்பி சேஞ்ச் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஃபார்வர்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி மைனஸ் பேக்வேர்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் என்தால்பி சேஞ்சோட ஃபார்முலா. மைனஸ் பேக்வேர்ட் ரியாக்ஷனுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி. சரியா? ஓகே, ஸோ லாக் 4 உடைய வேல்யூ நான் வந்து போடுறேன்டா. ஓகே, பட் மேக்ஸிமம் லாக் 4 உடைய வேல்யூ கொஷனில் வந்து கொடுத்துருவாங்க, அதனால் அதை பற்றி பயப்படாதீங்க. ஸோ ஃபார்வர்ட் மைனஸ் பேக்வேர்ட், இங்கே தான் ஃபார்வர்டு பேக்வேர்டு ஈக்குவலாக இருக்கே. அப்போது டெல்டா ஹெச்சோட வேல்யூ வந்து 0வா இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இதை வந்து மறந்துடாதீங்க. டெல்டா ஹெச் என்தால்பி சேஞ்ச் வந்து என்னது? ஃபார்வர்ட் மைனஸ் பேக்வேர்ட். சரியா? ஃபார்வர்ட் மைனஸ் பேக்வேர்ட், ரைட்? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, which of the following substance is correct for spontaneous reaction of a gas? ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ஒரு கேஸ் வந்து ஸ்பான்டேனியஸ் அப்சார்ப்ஷன் வந்து நடக்குது அப்படின்னா, ஸ்பான்டேனியஸாக இருக்குன்னா எது வந்து கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ கண்டிஷன் ஃபார் ஸ்பான்டேனிட்டி படிக்கலைன்னா தயவு செய்து படிச்சுக்கோங்க. அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டிஷன் ஆஃப் ஸ்பான்டேனிட்டி என்னது அப்படின்னா, டெல்டா ஜி உடைய வேல்யூ வந்து நமக்கு வந்து நெகட்டிவாக வந்து இருக்கணும். டெல்டா ஜி உடைய வேல்யூ வந்து நமக்கு வந்து நெகட்டிவாக வந்து இருக்கணும். ஸோ வி நோ த ஃபார்முலா, ரைட்? டெல்டா ஜி விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இப்போ அப்சார்ப்ஷன் ஆஃப் கேஸ் வந்து இருக்கு இல்லையா? அப்சார்ப்ஷன் ஆஃப் கேஸ் வந்து நமக்கு வந்து ஒரு அதோடைய என்ட்ரோபி வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். சரியா? அப்சார்ப்ஷன் ஆஃப் கேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? டெல்டா எஸ் என்ட்ரோபி. ஏன்னா கேஸ் வந்து அப்சார்ப் ஆகுது அப்படிங்கிறப்போ அதோடைய ரேண்டம்னஸ், அதோடைய என்ட்ரோபி டிக்ரீஸ் தான் ஆகுது. ஓகேவா? அதோடைய ரேண்டம்னஸ், அதோடைய என்ட்ரோபி வந்து டிக்ரீஸ் தான் ஆகுது. அப்போ டெல்டா எஸ் உடைய வேல்யூ வந்து நமக்கு என்னன்னா நெகட்டிவா ஆகும். டெல்டா எஸ் உடைய வேல்யூ வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் ஆகும். ஏன்னா ரேண்டம்னஸ் டிக்ரீசஸ். புரிஞ்சுக்கோ, இதுலேருந்து தான் நான் எடுக்கிறேன். அப்சார்ப்ஷன் ஆஃப் கேஸ் டிக்ரீசஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ ரேண்டம்னஸ் என்ட்ரோபி டிக்ரீசஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. ஏன்னா அப்சார்ப் ஆகுது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்னா நம்ம வந்து சொல்லலாம் ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெல்டா ஹெச் மைனஸ் டி. இங்கே பாரு, இந்த டெல்டா எஸ்ஸோட வேல்யூ அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது. டெல்டா எஸ்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருக்குது. இங்கே பாரு, டெம்பரேச்சர் நம்ம நெகட்டிவ்ல கொடுக்க முடியாது. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் இந்த வேல்யூ எனக்கு வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அப்போ இந்த வேல்யூ எனக்கு நெகட்டிவாக பெரிய ஹைலி நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவாக கிடைக்கும். அவ்வளோதான். நீ சிம்பிளாக யோசிச்சாலே போகிறோம். அவ்வளோ ஈஸி இது. நீ கொஞ்சம் பாரு, மேக்ஸ் தான், குட்டி மேக்ஸ் தான் இது. இங்கே பாருங்க,
டெல்டா எஸ்ஸோட வேல்யூ வந்து நமக்கு நெகட்டிவ்னு தெரிஞ்சிச்சுடா. இதோட வேல்யூ வந்து நெகட்டிவ்னு தெரிஞ்சிருச்சு. இது நெகட்டிவ்னா நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் இந்த வேல்யூ எனக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிடும், மொத்தமாக எனக்கு பாசிட்டிவ் ஆகிடும், ரைட்? அப்போது இது நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான், அதுவும் ஹைலி நெகட்டிவ், ஒரு பெரிய நம்பர் நெகட்டிவாக இருந்தால் தான் எனக்கு ஃபைனல் ஆன்சர் எனக்கு நெகட்டிவாக கிடைக்கும். டெல்டா ஜி வேல்யூ எனக்கு தெரியாது, என்னனாலும் நெகட்டிவாக கிடைச்சாகணும். அப்போது இங்கே எனக்கு டெல்டா ஜி நெகட்டிவ் அண்ட் தென் டெல்டா ஹெச் வந்து ஹைலி நெகட்டிவாக இருக்கணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஒரு ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகேவா? சூப்பர் கைஸ். ஸோ வந்து இன்னும் நமக்கு வந்து 2-3 கொஷின்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நோட்ஸில் வந்து கொடுத்துட்றேன், சரியா? ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறையா கொஷின்ஸ் நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன். யூ வாண்ட் இட் வித் சொல்யூஷன் ஆர் நாட்? உங்களுக்கு இதோடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேளுங்க. ஸோ ஐ வில் கிவ் யூ த பிடிஎஃப். ஓகே, ஸோ சின்ஸ் அடுத்து வந்து நமக்கு ஃபிசிக்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்க விரும்பலை. ஐ எண்ட் மை கிளாஸ் ரைட் நவ். ஸோ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் யாருக்கெல்லாம் வந்து எவ்வளோ ஹார்ஸ்க்கு ஷெடியூல் வேணும்னு சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தர் கமெண்ட்டுக்கும் நான் பர்சனலி வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? இஃப் யூ நீட் த பிடிஎஃப் அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து தரேன். இன்றைக்கி கிளாஸ் எப்படி போச்சு? எனக்கு என்னமோ ரொம்ப சின்னதாக ஷார்ட்டாக முடிஞ்சிட்ட மாதிரி வந்து இருக்குது. பட் எஸ், குட்டாக தான் போச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் எப்படிடா போச்சு? ஸோ எல்லாத்தையுமே எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்ஸில் லெட் அஸ் இன்டராக்ட். ஓகே, ஸோ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் இப்போ லைவ் வந்து எண்ட் பண்ணுறேன். ஸோ தட் அடுத்து ஃபிசிக்ஸ் கிளாஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் அ லாட். எனக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா காலங்காத்தால் மூட்டைப்பூச்சி தொல்லை எதுவுமே வந்து இல்லை. ஸோ நான் இப்போ உடனே உங்கள் கமெண்ட் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட் கைஸ், ஃபியூச்சர் டாக்டர்ஸ். பை பை.